பிகில் படத்துல கப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிளவுஸை பொறுத்த வரைக்கும் கப் ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த கப் ஷேப் மட்டும் ப்ராப்பரா கொண்டு வர முடியலன்னு ஃபீல் பண்றீங்கன்னா கவலையே படாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்ல போறேன். ரீல மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளவுஸ்ல கப் ஷேப் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கப் ஷேப் கொண்டு வரதுக்கு வெயிஸ்ட் டாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் பாடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெயிஸ்ட் டாட் நம்ம அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ப்ராப்பரான கப் ஷேப் யார் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி கொண்டு வரதுன்னு தான் நான் சொல்ல போறேன். கவனமா லிசன் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பேக் பேட்டர்ன்ல ஷோல்டர்ல இருந்து எபெக்ஸ் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்ல நமக்கு எபெக்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். பட் அந்த லென்த் என்ன நமக்கு தெரியும். சோ அந்த லென்த்ல உங்க பேக் பேட்டர்ன்ல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 17 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட பஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன 38. சோ அந்த 38ல இருந்து 17 மைனஸ் பண்ணுங்க. சோ எனக்கு என்ன வருது 21 வருது. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க 21 தான் ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல அப்ளை பண்ணணும். சோ ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல அப்ளை பண்ணதுக்கு நான் 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹாஃப் பேட்டர்ன் நான் போட போறேன், இன்னொரு ஹாஃப் பேட்டர்ன் இருக்கு. அதனால இதை நான் 2 ஆல நான் டிவைட் பண்றேன். சோ எனக்கு என்ன வருது 10.5 இன்ச்சஸ் வருது. இந்த 10.5 இன்ச்சஸ் எங்க மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல இந்த அபெக்ஸ் லைன் இருக்குல்ல அதே மாதிரி ஷோல்டர் டு அபெக்ஸ் லென்த்ல இங்க 10.5 நான் இங்க மார்க் பண்றேன். தென் உங்களோட அப்பர் செஸ்ட் லைன்ல உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை 4 ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க. ஸோ 36 4 ஆல டிவைட் பண்ணா 9 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் இங்க 9 மார்க் பண்றேன். இப்போ இந்த மார்க்கிங்கையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த லைன் வந்து இந்த அண்டர் பஸ் லைன்ல மீட் ஆகும். இப்போ இந்த அண்டர் பஸ் லைன்ல என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை 4 ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க. இப்போ 29 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.25 வரும். அந்த 7.25 இந்த அண்டர் பஸ் லைன்ல இங்க மார்க் பண்ணணும் இப்படி. சோ இப்போ இதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று கிடைக்குதுல இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ இதுதான் உங்களோட பாடிக்கு தேவையான வேஸ்ட் டாட்டோட விட்த். சோ இது 1 1.5 2 2.5 3 3.5 4 வரைக்கும் கூட கிடைக்கலாம் உங்களோட பாடியை பொறுத்து. சோ இது எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கோ அதை தான் அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களோட வேஸ்ட் டாட்டா அப்ளை பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு 3 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிருப்பீங்கல்ல அந்த 3 இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5ன்னு நம்ம வேஸ்ட் டாட்டா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை நீங்க டாட்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த ப்ராப்பர் கப் ஷேப் கிடைச்சிடும். அண்ட் உங்க ஊர்லயே ப்ராப்பரான கப் ஷேப்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பி லேர்னிங்.